ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கறி செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. இது சைனா காலிஃப்ளவர். எனக்கு கூட எப்பயாவது தான் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பூ கிடைச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது கிடைச்சா செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த காலிஃப்ளவரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் நீளமாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியிலையே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேல நம்ம ஒரு பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் கறி செய்கிறதுக்கு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய், இல்லாட்டி பல்லு பல்லாக அரைச்ச தேங்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. கசகசா இல்லாதவங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை இல்லாட்டி ஒரு 2-3 முந்திரி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு ரெண்டுமே அரை டீஸ்பூன் போதும். போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொதுவாக வெஜிடபிள் கறிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாகவே போடுங்க. நான்வெஜ் செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு பெரிய தக்காளி அதையும் இதோடையே சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல நம்ம அந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. யூஸ்வலாக 1க்கு 1.5 டீஸ்பூன் போடுவேன். இதில் 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்தி நல்லா மசாலா பவுடர் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி கூட அந்த மசாலா பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதக்குனதுக்கு அப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்திட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பூ மேலே படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக பெரட்டி நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 8 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேலு நீங்கள் மூடியை திறந்து செக் பண்ணிக்கோங்க வெந்தது போதுமான்னு. ஒரு கிளறி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதாவது கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுதான் போதுமான அளவு தண்ணின்னு சொன்னேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. சப்பாத்தி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.